நண்பர்களே, நம்ம இப்போது 10 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிற கடலூர் மாவட்டத்துல புத்தூருங்கிற கிராமத்துல சுரேஷ் சார் அவர்களை நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த 10 ஆண்டுகளாக அவர் இயற்கை விவசாயம் பண்ண விதத்தை பற்றி அவருடைய அனுபவத்தை நம்ம இப்போது அவரோடு பகிர்ந்து கொள்ள போறோம். வாங்க சாரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. சார், கடந்த 10 ஆண்டு காலமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனுடைய அனுபவங்கள் என்னன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எத்தனை வகையான பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப அதிகமா பண்ண முடியறதில்ல. ஒரு குறைஞ்சது வருஷத்துக்கு 4லேருந்து ஒரு 5 ரகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆத்திருக்கிச்சலி, தூயமல்லி, முன்னாடியெல்லாம் மாப்பிள சம்பா போட்டிருந்தோம். இப்ப போட முடியறதில்ல. அது அதிகமா மக்கள் விரும்புறதில்ல. வாங்குறாங்க, கம்மியா வர்றாங்க. கருப்பு கவுனி, சீரக சம்பா, இலுப்பப்பு சம்பா இந்த வெரைட்டிக்குள்ள அப்படியே முடிச்சுக்கிறது. கருங்குருவை இருந்தது கோடை காலத்து பயிர்ல போடுறது. ஓகே சார். இப்ப 4 வகையான வருஷத்துக்கு எத்தனை ஏக்கர் சார் விவசாயம் பண்றீங்க? வருஷத்துக்கு இது வந்து ஒரு 2005ல ஆரம்பிச்சோம். அதெல்லாம் நாங்க ஒரு 10லேருந்து 12 ஏக்கர் இருக்கும். ஃபுல்லாவே இயற்கை விவசாயத்துல ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நெல்லு மேஜரா நெல்லு தான் பண்றோம். 2 போகம். அது ஏன்னா இங்க அதுதான் சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்குது, பண்ண முடியுது. நம்ம வந்து சாட்டர்டே சண்டேல தான் ஃபுல்லா அவைலபிள். மற்ற நாள்ல ஆஃபீஸ் வேலை பார்க்கறதுனால இதுதான் என்னோட சாத்தியமா இருக்கு. ஒரு வேளை இந்த ஊர்ல இருந்தோம்னா வேற ஏதாவது வேல்யூ ஆர்டர் நிறைய பண்ணி மாற்று பயிர் நிறைய பண்ணி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சக்கரை எல்லாம் நிறைய ட்ரை பண்றோம். அது வந்து அந்த பகுதியில வேற ஒரு பகுதியில 2 ஏக்கர் வருஷம் ஃபுல்லா சக்கரை கொடுக்குற மாதிரி அது பிளான் பண்ணி நாட்டு வெல்லம், நாட்டு சக்கரை அது வேல்யூ ஆர்டர் பண்ணுறோம். நெல்லை தாண்டி கரும்பும் பண்றீங்களா சார்? கரும்பும் பண்றோம். இயற்கையில கரும்பும் பண்றோம். இப்ப சார், இப்ப ஒரு இயற்கை விவசாயத்துல ஒரு ஏக்கருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப இது இது என்ன நெல் சார்? இது மைசூர் மல்லி. இது மைசூர் மல்லிங்களா? ஆமா. இப்ப அந்த மைசூர் மல்லி வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை சார்? இது வந்து பாரம்பரிய ரகம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஹைபிரிட்னு சொல்ல முடியாது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்டு போகாது. பாரம்பரிய ரகமை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு போகும். சாயும் தன்மை உள்ளது. ஈல்டு சுமாராக வரும். இது ஓரளவு நல்லா ஈல்டு வருது. இப்ப ஈல்டு மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 20 மூட்டை 22 மூட்டைக்கு விட்டா எடுக்கிறோம் நாங்க. 20லேருந்து 22 மூட்டை, அதாவது 75 கிலோ பேக். இந்த 20லேருந்து 25 மூட்டை தான் ஓரளவு. அது வந்து ஒரு 18 மூட்டை 17 மூட்டை, அதுவும் 20 கிட்ட வரும். அதை விட ஒரு 3-4 மூட்டை இது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எனக்கு. இது குருவையிலையும் போடலாம், சம்பாலையும் போடலாம். ஆக்சுவலா சம்பா பயிர் தான் இது. குருவையில நான் போட்டு பார்த்தோம், அது வந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா வெள்ளை ரகம் பெருசா எங்களுக்கு எது கிடையாது. வெள்ளை ரகம் தான் கேட்கறாங்க. நிறைய சாப்பாடு அரிசி தான், ஒயிட்டு தான் அதிகமா நம்ம மக்கள் சாப்பிடுறது. ரெட்டும் பிளாக்கும் வந்து கஞ்சிக்கு இது மாரி வேலையோடக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அதிகமா சாப்பிட முடியாது. இப்ப கோடை காலத்துல வந்து கருங்குருவை, அறுபதாங்குருவை, பூங்கார் இதுதான் நான் போட்டுட்டு இருந்த முடியும். அது எல்லாமே ரெட்டு. ஸோ அதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இட்லிக்கு போடலாம் மேக்ஸிமம். ஆனால் அது வெள்ளையா அரைச்சி இட்லி கொடுத்துருக்கோம். அதுவும் அதிகமா விரும்ப மாட்டாங்க. ஒயிட் ரகத்துல வேற ஏதாவது சாப்பாடு அரிசி கொடுங்க. ஏன்னா சம்பால முடிஞ்சிருது எந்த ஒரு 6 மாசத்துல அந்த போடுற 12 ஏக்கர்னு முடிஞ்சிடும் சொல்லிட்டோம்ல. ஸோ அதை விதைநெல்லாம் நம்ம வந்து அரிசியா கொடுக்கறத விட எனக்கு பெருசா, ஏன்னா செலவுகள் கொஞ்சம், இது உழைப்பு கொஞ்சம் அதிகமா செலவு தேவைப்படுது. இப்போ ரசாயன விவசாயத்துல பண்றாங்க விவசாயம்னா அவங்களுக்கு வந்து உழைப்பு அதிகமா தேவைப்படாது. இப்ப நான் ஆரம்பத்துல ரொம்ப உழைப்பு அதிகமா இருக்கும், செலவுகள் அதிகமாகும், டபுள் மடங்கு செலவாகும். ஆள் கூலிக்கு சொல்றேன். ஸோ பஞ்சகாவியை ப்ரிப்பேர் பண்றது, அடிக்கிறது, அவங்கெல்லாம் அப்படியே ஒரு போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, உரத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஆரம்ப காலத்துல நாங்க நிறைய செலவு பண்ணிருந்தோம். ஆளுடைய பவர் அதிகமா இருந்ததுனால அந்த ஈல்டுமே அவங்களோட 4 மூட்டை 5 மூட்டை வரும், கம்மியாகும். அதாவது நம்ம ஒரு போகம் நெல் நடணும், நம்ம 2 போகமும் நடுறோம். ஒரு போகம் நெல் நட்டோம்னா 25-30 பேக் மேல வரும். ஸோ அது நல்ல ஈல்டு நம்மளுக்கு, அது போதுமானது. பட் ஆனா நம்ம வந்து வயலை சும்மா போட முடியல, களை மண்டுது, சுத்தி இருக்கிற வயல்ல தண்ணி அடிக்குது. ஸோ அதனால நாங்க குருவையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண வேண்டியது. நெல்லை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்ணணும். அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப முடியறது இல்லாதனால 2 போகமும் நாங்க பண்றோம். ஓகே சார். இப்ப இந்த மைசூர் மல்லியினுடைய காலம் எவ்வளவு சார்? இது வந்து குருவையில சம்பால போடுற பயிர் பாத்தீங்கன்னா 130 நாள் 135க்குள்ளே வந்துடும். 130க்குள்ளே வந்துடும். அது ஆத்திருக்கிச்சலி, தூயமல்லி அந்த சேம் அந்த வயசு அது. ஆனா குருவையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 நாள் கூட தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த சம்மர் சீசன்ல வந்து அந்த சோலை வந்து நல்லா நெல் வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணியும் விரும்பும், வெயிலையும் விரும்பும். வெயில் காலத்துல தான் நல்ல ஈல்டு கொடுங்க. பாத்தீங்கன்னா குருவையில விவசாயம் பாத்தீங்கன்னா நிறைய ஈல்டு எடுப்பாங்க. நெல் போகும், சம்பாலும் போடுவாங்க, குருவில போடுறாங்க. ஒரு விவசாயம் பண்ணாங்கன்னா குருவை தான். ஏன்னா வெயில் காலத்துல வந்து டியூரேஷன் கொஞ்சம் அந்த அந்த ஈல்டு அதிகமா கொடுக்கும். அதனால இது டியூரேஷன் வந்து சம்பால போடுற பயிர் குருவில போடும்போது ஒரு 10-15 நாள் எக்ஸஸா போகும். ஸோ ஒரு 140-145க்குள்ள இது வந்துடும் எனக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 100 கிட்ட நெருங்கிடுச்சு. இது 130 நாள்ல இது அறுவடை பண்ணலாம். பக்கத்தெல்லாம் அறுவடை பண்ண போறாங்க. நான் லேட்டா நட்டேன். நான் தக்கை பூண்டு சனப்பா போட்டு ஒரு 20 நாள் 25 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள லேட்டா ஆனதுனால இது சம்பா பயிர் குருவையில போட்டாலே ஒரு 15-20 நாள் எக்ஸஸ் ஆகும். அதனால இது பூ வரல. அது பாத்தீங்கன்னா இதே கூட அது நட்டாங்க, அது பூ வந்துச்சு பாருங்க. அது வந்து அது 125-130 நாள் பயிர். அது அதை விட 10 நாள் தள்ளுதான் ஆகும்.
ரைட் சார். இப்ப இதனுடைய விதை நேர்த்திலாம் எப்படிங்க சார்? விதை நேர்த்தினா முன்னாடிலாம் அந்த உப்பு தண்ணியில அலசி நான் போடுவேன். ம். உப்பு தண்ணிய போட்டுட்டு, அதுல முட்டைய போட்டுட்டு அது மிதக்கும். அப்ப அந்த சமயத்துல போட்டு பண்ணேன். இப்பலாம் அப்படி பண்றதில்ல. இப்ப வந்து இந்த சாணி லைட்டா கரைச்சுக்கிறது. ஒரு ஒரு 10 லிட்டர், 20 லிட்டர் தண்ணீல சாணி நல்லா 1 கிலோ இல்ல 1/2 கிலோ கரைச்சுருவோம். ம். கொஞ்சம் திடத்தன்மை அதிகமா போயிரும். ம். அதுல வந்து நெல்ல போட்டு, போட்டு அலசி எடுத்துருவோம் நாங்க. ம். அலசி மேல மிதக்கிறதெல்லாம் எடுத்து அள்ளி போட்டுட்டோம்னா, மீதி இருக்கிற நெல்லு கீழ இருக்கிற நெல்ல வந்து அலசிட்டு, அப்படியே அதே சாணி பால்ல ஊற வச்சுருவேன் கட்டி. ம். ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ மிஷின் நடவுனா நான் வந்து 15லேருந்து 20 கிலோ போடுவேன். ம். நான் கை நடவுனா நான் 2 கிலோல நட்டுருக்கேன் ஏக்கருக்கு. ம். 5 கிலோ நடுவேன், 15 கிலோ நடுவேன். ம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ, 5 கிலோல நட்டுருவேன். ஒரு கை நடவுனா. புரியுது ஆ சார். அது மேட்டு பாத்தியில போடுவோம். நேரா மேட்டு பாத்தியில 5க்கு 25 போடுவோம் ஒரு ஏக்கருக்கு. ம். அது மாரி 5 பாத்தி போட்டுருவோம். 5 ஏக்கர்னா 5 போட்டுருவோம். அதுல வந்து எருவு, மண்ணு மேடாக்கிட்டு, அதுல ஒரு எருவு, அப்புறம் மண்ணு, அப்புறம் வந்து எருவு போட்டு, அது மேல வந்து லைட்டா தண்ணிய விட்டுட்டு, அப்படியே விதைய தூவி விட்டுருவோம். அந்த 10 கிலோ விதைய இல்ல 5 கிலோ விதைய எவ்வளோ தேவையோ தூவி விட்டுருவோம். எட்ட எட்ட விட்டோம்னா, அப்படியே ஒரு ஒரு நெல்லுமே 15 நாள் அப்படியே 3ஆ 4ஆ வெடிச்சு வரும். ம். அத எடுத்துட்டு போய் நட்டாலே போதும். ம். இப்ப இருக்கிறவங்க அந்த அளவு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு சில சமயத்துல அது மாரி செஞ்சு செஞ்சு பார்க்கறது. இப்ப வந்து யாரும் பழகுறது இல்லாதனால மிஷின் அடவே நடுறது நானு. ம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த 12 ஏக்கருமே போன வருஷம்லாம் சம்பால கையால அறுவடை பண்ணேன். ம். விதைக்காக விட்டுருந்தேன். விதை வந்து நல்லா போச்சு. ஏன்னா, இப்ப வந்து நெல்லா குடுத்து அரிசி ஆக்கினீங்கன்னா 1 மடங்கு தான் உங்களுக்கு வேல்யூ ஆட். ம். அத விதையா குடுத்தோம்னா, இப்போ ரூ. 20 போறது 100 ரூபாய்க்கு விக்கலாம் நம்ப. ம். ஆனா செலவுகள் அதிகமாகும். ம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 60% 50% லாபம் கிடைக்கும். இதுல இப்ப அரிசி ஆக்கி குடுத்தீங்கன்னா 30% லாபம் கிடைக்கும். 20% 30% கிடைக்கும். டபுள் மடங்கு ஆகுது. ஸோ ஒண்ணு நம்ம விவசாயியா இருக்கிறவங்க வேல்யூ ஆடட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஒரு ரூ. 10ங்கிற பொருள ரூ. 150க்கு நம்ம விக்கும்போது தான் ஒரு வேல்யூ ஆடல் நம்ம ஜெயிச்சு நம்ம அடுத்து சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது கூலிகள்லாம். ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கிடைக்கும். இப்ப ரூ. 100 குடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 100 குடுத்தேன். ம். இப்ப அதே வேலைய ரூ. 600 குடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. இப்ப 6 மடங்கு. ஆனா அரிசி விலை எனக்கு ஏறல. ஏறல. அன்னைக்கு ரூ. 60 குடுத்த அரிசி இன்னைக்கு ரூ. 80 குடுத்து ரூ. 20 தான் கூட்டி குடுக்குறேன். இல்ல ரூ. 85 ரூ. 90 போகுது. இப்ப ரூ. 30 தான் போகுது. அப்ப ஆள் கூலி வந்து 6 மடங்கு ஆகுது. ஆனா இங்க வந்து 6 மடங்கு ஆகல. அதனால தான் வந்து விவசாய விவசாயத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சஸ்டெயின் பண்றது. சார் இப்ப விலைவாசியும் ஏறுது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி எல்லா இடத்துலயும். ஆமா. இப்ப விதை நேர்த்திய பத்தி நீங்க தெளிவா சொன்னீங்க. ம். அடுத்தது வந்து விதை நேர்த்திக்கு அப்புறம் நட்டு முடிச்சிடுறீங்க. ம். முடிச்ச பிறகு இந்த உர மேலாண்மைலாம் எப்படி உறவு செயல்படுறீங்க? மேலாண்மை இப்ப நாத்தாங்கால் விட்டுடுவோம் இல்லைங்களா? ம். அப்பயே நான் என்ன பண்ணுவேன், பஞ்சகாவியா, ம். நாத்து சரியா வளரலன்னா பஞ்சகாவியா, அந்த கடல புண்ணாக்குல கடல புண்ணாக்க கரைச்சு தண்ணியில நான் அதிகமா யூஸ் பண்றது இப்பலாம் கடல புண்ணாக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். பஞ்சகாவியம் இதெல்லாம் இல்ல மண்ணு மாறி போயிடுச்சு. கடல புண்ணாக்க அப்பப்ப கலந்து எருவுல கலந்து கலந்து போடுறது. இல்ல கடல புண்ணாக்க டைரக்ட்டா போடுறது. ம். இது கடல புண்ணாக்கு மட்டுமே போட்டு நெறைய நான் நல்ல ஈல்டு எடுத்திருக்கேன். ம். ஸோ உர மேலாண்மையில மெயினா என்னது பார்த்தீங்கன்னா, கடல புண்ணாக்கு மட்டும் தான் நான் போடுவேன். இருக்கிறதுல அதிகமா வந்து தழைச்சத்து அதிகமா கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, இலுப்ப புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ம். விகிதாசாரம் கடல புண்ணாக்குல வந்து ஒரு 7% இருக்குன்னா, இதுல 2% தான் இருக்கும். ம். இதுல இப்ப தழைச்சத்து. ம். மணிச்சத்து, சாம்பல் சத்துலாம் ஒரு ஈவனா இருக்கும். இப்போ ஒரு பயிருக்கு வந்து தழைச்சத்து தான். இப்ப யூரியா அதிகமா போட்டா தான் தழை நல்லா வண்டி அப்படியே கிளம்புது உங்களுக்கு. ம். ஸோ தழைச்சத்து அதிகமா இருக்கிறது வந்து கடல புண்ணாக்கு. கடல புண்ணாக்குல புண்ணாக்குலயே பெஸ்ட்டா சிறந்தது கடல புண்ணாக்கு. கடல புண்ணாக்கு போட்டு நல்லாவே பண்ணலாம் இயற்கை விவசாயம். ஒரு சில பேர் சாணி இல்ல, என்கிட்ட வந்து மாடு இல்ல, ம். கோமியம் பிடிக்க முடியல, பஞ்சகாவியம் கிடைக்கல, மீன மீனம் கிடைக்கல, எதுவுமே பண்ணல. எருவு, கடல புண்ணாக்கு இது 2மே அப்பப்ப நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ 10 கிலோ குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, ம். பயிர்ல நல்லா சிறப்பா வரும் உங்களுக்கு. இந்த இத இத நான் என்ன பண்ணேன்னா முன்னன்னா, அந்த காலத்துல அதாவது ஒரு ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணேன்னா, ம். ஒரு 100 கிலோ எருவ எடுத்து வச்சுருவேன். ம். அது அப்படியே புட்டு பதம் மாரி ஆயிடும். அந்த ஈரப்பதமா வச்சுக்குவேன். புட்டு எப்படி பிசைவோம் மாவு, ம். அது மாரி அந்த அந்த எருவ வந்து ஈரப்பதமா ஆக்கிருவேன். ம். அதுல வந்து கடல புண்ணாக்கு ஒரு 10 கிலோவோ, 20 தேவைக்கு அளவு 20 கிலோவோ, 30 கிலோ, 50 கிலோவோ டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்கா போட்டுக்குவேன். அத மிக்ஸ் பண்ணிட்டு அதுல பஞ்சகாவியா, மீன் அமிலம், என்னென்ன இருக்கோ வேற வேற என்ன அமில கரைசல்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, அதான் குவிச்சு வச்சுருவோம் ஒரு இடத்துல. நிழல் பாங்கான ஒரு மரத்துக்கு கீழ நிழல் பாங்கான குவிச்சு வச்சுருவோம். அதுல வந்து நான் வேப்பங்கொட்டை புண்ணாக்கு மட்டும் போட மாட்டேன். அது போடும்போது மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நுண்ணுயிர கொல்லும் அது. நுண்ணுயிரி நுண்ணுயிர கொல்லும். கொல்லும். அதனால அத மட்டும் நான் வந்து போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். ம். அது ஏன்னா அது 15 நாள், 20 நாள் இருக்கிற கிருமி சாகக்கூடாது இல்லீங்களா? அந்த ஒரு கான்செப்ட்ல நான் அது கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. அத கலந்து வச்சுட்டு ஒரு 15 நாள், 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கருப்பு கலரா மாறும். ம். இப்ப பச்சையா இருக்குதோ, வேற கலர்ல இருக்குதோ, அந்த உரமே கருப்பு கலரா மாறும். அப்படியே மண் மாரி மாறும். அந்த சமயத்துல பக்குவம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத அப்படியே பெரட்டி பெரட்டி 2, 3 நாள் கிளறி விட்டுட்டு, ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சோ, அது மண்ணு கலர் மாறுன பிறகு எடுத்து அப்பப்போ ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ, 30 கிலோ தேவைக்கு எவ்வளமா போட்டுக்க வேண்டியதுதான். முக்கியமா நெல்லு நடவ பொறுத்தவரைக்கும் மேடு பள்ளம் இருந்தா போதும். இப்ப என் வயல்லாம் மேடு பள்ளம் நெறைய இருக்கு. நானும் வருஷம் வருஷம் திருத்துன்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது. இப்ப சரியா பயிர் வரல அப்படின்னா, அந்த இடத்துல காயுது அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணி சரியா போடலன்னு அர்த்தம். இப்ப இந்த இடம்லாம் பச்சையா இருக்கு. இந்த இதெல்லாம் பச்சையா இருக்கு. கொஞ்சம் பசேல்னு இருக்கு. இந்த இடம் காஞ்சிருக்கு. அப்படின்னா, இதுல தண்ணி எப்பவுமே நின்னுட்டு இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ பள்ளமான பகுதி, இப்போ ஒரு வயல்ல தண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல எல்லா இடத்துலயும் ஒரே மட்டத்துல இருந்ததுன்னா ஈல்டு நல்லா வரும். நெல்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்பப்போ நானும் திருத்திக்கிட்டு தான் இருக்கேன், முடியறது இல்ல. சமநிலைங்கிறது இல்ல. சமநிலை இல்ல. சமநிலை இருந்துன்னா இன்னும் 2 மூட்டை எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. நான் 18 மூட்டை சொன்னா 20 மூட்டை கிடைக்கும். இப்போ வந்து உர மேலாண்மை இதை தெளிவா நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்தது இந்த பயிருக்கு வந்து இயற்கை விவசாயத்துல பூச்சி தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆமா. பூச்சி தாக்குதல் வந்து இதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? இதுக்கான வழிமுறைகள் என்ன வச்சிருக்கீங்க? ம். என்னன்ட்டு கொஞ்சம் விளக்குங்க சார். இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து யூசுவலா வந்து பூச்சி தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா, மீன் அமிலம், எண்ணெய் கரைசல் ம். இத மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். இதுல வந்து இந்த சோலையில வந்து லைட்டா எண்ணெய் பசை இருந்ததுன்னா, அந்த பூச்சி வந்து சாப்பிட வராது. ம். மலட்டுத்தன்மை ஆயிடும். இப்ப வேப்ப எண்ணெய்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு பெருகாது, மலட்டுத்தன்மை ஆயிடும். அடுத்தது பெருகாது உங்களுக்கு. பெருகாது. இப்ப வந்து கடிச்சு திங்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல எண்ணெய் கரைசல் வந்து ஒரு லேயர் இந்த பயிரில போகும்போது என்ன ஆகும், மேல பயிர் படுதுன்னு வச்சுக்கோங்க. ம். அது ஒரு வாரமோ 10 நாளோ அப்படி தாங்கும் அது. ம். அந்த சமயத்துல அந்த பூச்சி சாப்பிடும்போது மாட்டுத்தன்மையாகும், இனம் பெருகாது, அதனால மல்டிப்ளை ஆகாது. அப்படி ஒரு கண்ட்ரோல் வரும். அப்படி இல்லையா, எண்ணெய் கரைசல் அந்த மீன் அமிலம் இந்த வாடைக்கே வராது. மீன் அமிலம், அந்த திரி இலுப்பப்பூ, புங்கம்பூ எண்ணெய், வேப்ப எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லையா, பெஸ்ட் எதுவுமே வேணாம். சாணி பால்ல வந்து நல்லா கரைச்சு தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ம். சாணி வாடைக்கோ, அந்த சாணி இதுக்கோ நிறைய வந்து பூச்சி வராது நிறைய. இந்த இது நீங்க அந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மாடு கடிக்காததுக்கு சாணி தயாரிச்சுப்பாங்க. வீட்ல நம்ப அந்த தெருவுலலாம் மொழுவுறதுக்கு சாணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுமாரி சாணி ஸ்ப்ரே பண்ணோம்னாலும் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்கல் கம்மியாகும். 2வது பார்த்தீங்கன்னா, நோயி, பூச்சி 2மே இருக்கும். 2மே இது பேர் பண்ணலாம். ம். வளம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் நோய் போய் தாக்கும். வளமும் வந்து பயிர்ல வந்துச்சு, மண்ணுல இருந்ததுனாலே மெயினா வந்து நம்ம பண்ண வேண்டியது நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலுக்கு பண்ண வேண்டியது, மண்ணோட வளத்த நம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கு எந்த அளவு இன்கிரீஸ் பண்றோமோ, அந்த அளவு ஒரு திடகாத்தமா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட நோய் டக்குன்னு போகாது இல்லைங்களா? ம். அதே தான் இங்கேயும். இப்ப நீங்க நம்ம மண் வளத்த மண் வளத்த வந்து நான் வந்து increase தக்கை பூண்டு பசுந்தாள் பசுந்தாள் உரங்கள் எப்பயுமே நெல்லு போட்டாங்கன்னா, பசுந்தாள் உரங்கள் 10 நாளைக்கு முன்னாடி போட்டு அளவு போட்டுட்டு தான் போடுவேன் நானு. ஏக்கருக்கு 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ தக்கை பூண்டு, சணப்பை, பலதானிய விதைச்சிட்டுன்னு போடுவேன். அது போடுவேன். இல்ல இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இது எண்ணெய் கரைசல், அந்த மாரி ஸ்ப்ரே தான் உங்களுக்கு, வேற வழி இல்ல. இது பண்ணாலும் போல பூச்சி தாக்குதலுக்கு நம்ம தென்னை மட்டைய தலைகீழா கவுத்து வைப்போம். ம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2வது பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு மெயினான காரணம், நெல்லு வயலை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சமதளமா இருக்கணும். மேடு பள்ளம் வண்டி ஓட்டும்போது நம்ம வந்து கண்ணாடி மாரி வயல் தான் நெல்லு வயலுக்கு சூப்பரா இருக்கும். மத்த பயிருக்கு எப்படி இருக்கும், நெல்லு பயிரை பொறுத்தவரைக்கும் கண்ணாடி மாரி இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் தண்ணி போய் சேராது. இப்ப இந்த பகுதி பச்சையா இருக்கு, அந்த பகுதி காஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற வெயிலுக்கு நல்லா ஃபோர்ஸ்க்கு காத்து அடிக்கிறது சோளம் காயுது. ம். அதனால தான் அது அப்படி இருக்கு உங்களுக்கு. ம். இது இப்ப தென்னை மட்டைய தலைகீழா கவுத்து வைப்போம். அப்ப பூச்சி வந்து அதுல பறவைகள் வந்து உட்காந்து அந்த பூச்சிய சாப்பிடும் உங்களுக்கு. அப்படியும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, ம். அத வந்து அப்பப்ப நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த ஒரு பகுதியில வந்து உயரமா இருக்கு. ஒரு ம். பகுதியில குட்டையா இருக்கு. ஆ. பள்ளமா அது சத்து குறைபாடுன்னு எடுத்துக்கலாமா? அது அப்படி சொல்ல முடியாது. ம். என்ட்ட வந்து நாத்து பத்தல நாங்க நடும்போது. ஓ! அப்ப என்னாச்சு, அதெல்லாம் நாத்தே இல்ல. ம். அப்புறம் லேட்டா வந்து அது வந்து சொத அடிச்சு வருது அது. ஓகே. அதனால இது அப்ப இருக்கிறத களைச்சு நடுறாங்க. ம். ஒரு இடத்துல அதிகமா தூர் வெடிச்சிருக்குன்னா, அத எடுத்து நடும்போது அதுலேருந்து வந்ததுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாத்தே எனக்கு பத்தல. 3 ஏக்கருக்கு உள்ள நாத்தே இருந்தது. எல்லாம் அழுகி போயிடுச்சு. ம். அது அங்கங்க ஒண்ணு ஒண்ணு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நடுவும்போது, களை அரிக்கும்போது அப்படி வந்ததுதான். 2வது கோணா விடர் ஓட்டுவேன் நானு. போனாங்க. என்னோட பயிர் இந்த அளவு இந்த வருஷம்லாம் ஓட்ட முடியல. இது வந்து வரிசை நடவுல போட்டு ஒத்தை பயிர் நட்டாலுமே, கோணா விடர் வந்து மிஷின் கோணா விடர் வச்சிருக்கேன் நானு. ம். மிஷின் கோணா விடர் ஓட்டும் ஆளுங்களும் இருக்காங்க, ஆள் ஓட்டுறதுக்கு. அப்பப்போ ஓட்டும்போது என்ன ஆகும், ஒரு முறை நம்ம ஒரு பயிரை கிளறி விடும்போது என்ன ஆகும், ஒரு முறை அதுக்கு வந்து ஊட்டச்சத்து குடுக்குற மாரி, ம். வேர வந்து அறுத்து விடுற மாரி அது. ம். இது இடையில இப்ப ஓட்டுறோம் அப்படின்னா, அந்த கோண விடர் போய் இந்த வேர அறுத்து விடும். வேர எவ்வளவு சீக்கிரமா நெல்ல பொறுத்தவரைக்கும் இத இப்ப அறுத்துட்டீங்கன்னா, இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னும் வீரியமா கிளம்பும் அது. ம். மாப்பிள சம்பாலாம் நீங்க அறுத்து பார்த்து நெறைய பேர் அறுப்பாங்க. கருப்பு கொடிலாம் சாயுது, பாரம்பரிய ரகம் சாயுது, என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. அருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, 10 நாள் அத விட தாண்டி வளரும். அதே மாரி தான் வேர், நெல்ல பொறுத்தவரைக்கும் வேர நீங்க எவ்வளவு இந்த கோண விடர் என்ன ஆகும், அறுத்து விடும். களை பறிக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா சார். கையால பறிக்கும்போது இந்த வேர கையால அறுத்து விடுவாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த 10 நாள்ல பயிர் நல்லா தழைச்சு வரும். ம். அது லைட்டா காய போடணும்னு சொல்லுவாங்க. காய போடும்போது என்ன ஆகும், அந்த வேர நோக்கி வேர் வந்து தண்ணிய நோக்கி ஓடும். தண்ணி காஞ்சு போய் கிடக்கும். அப்புறம் தண்ணி வச்சீங்கன்னா, அப்படி அப்போ வளர்ச்சி அதிகமாகும்போது சொத அதிகமா வெடிக்கும். சொத அதிகமா வெடிக்கும்போது தூர் அதிகமா வெடிக்கும். அந்த இது அகலமா இருக்கும் சோலை. அதனால ஈல்டு அதிகமாகும். கோண விடர் ஓட்டுறதும் களை பறிக்கிறதுக்கும் மெயினான காரணம், ஒரு முறை எப்படி ஒரு மழை பெஞ்சதுன்னா பயிர் நல்லா பச்சையா அப்படியே அடுத்த ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா கிளம்புதோ, அதே மாரி சோள சோளம் வெடிச்சு வர்றதுக்கோ, நல்ல சொத அடிக்கிறதுக்கு நம்ம வந்து களை பறிக்கணும். 2வது கோணா விடர் ஓட்டணும். கோணா நெல்ல பொறுத்தவரைக்கும். இதெல்லாம் நான் சிறப்பா செஞ்சுடுறேன். இந்த வருஷம் நான் பண்ணல ஆனா. ஓகே சார். இங்க வந்து மைசூர் மல்லிய பத்தி இப்ப பார்த்துட்டோம். ம். இன்னும் 3 வகையான நெல்லு வந்து வேற இடத்துல இருக்கீங்களா? அங்க ஆமா. போயிடலாமா சார்? போயிடலாங்க, ஓகே. போயிடலாங்க. நன்றி. சார் இப்போ
அங்க வந்து ஒரு ஒரு மைசூர் மல்லிங்கிற நெல்லு விதைய விதைச்சிருக்கீங்க. அதனுடைய அனுபவங்கள சொன்னீங்க. இப்ப மத்த 3 வகையான 4 வகையும் நெல்லு நட்டுருக்கேன்னு சொன்னீங்க. அது என்னென்ன வகை சார் கொஞ்சம் இது விளக்குங்க. பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹைட் கம்மியா பார்த்துருப்போம் நம்ம. இது பாருங்க எவ்வளவு ஹைட் வந்துச்சு பாருங்க. இப்ப இந்த இடுப்பு அளவு வந்துச்சுங்களா, இதெல்லாம் 100% பாரம்பரிய ரகம். இதெல்லாம் வந்து குருவை பட்டத்துல போறது. பேரே பாத்தீங்கன்னா குருவைன்னு வரும். கருங்குருவை, ஓ! அறுபதாங்குருவை ம். அப்படி போறோம் உங்களுக்கு. பூங்காரும் அது வயசு பாத்தீங்கன்னா எல்லாம் 100 நாள் கிட்ட வரும். ம். 110 நாள் 100 நாள் வரும். அது வந்து 140, அது சம்பாதல நல்ல குருவையில போட்டது. அதனால 140 நாள். இதெல்லாம் வந்து 110 நாள் 110க்குள்ளே விடாந்துரும் இது. அதுக்கப்புறம் நட்டேன் இது. அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு நட்டேன். இப்ப எல்லாமே காயே வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா இன்னுமே காய் வரலங்க. இன்னும் சோளை வரல அதுல. இது வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஈல்டு சுமாரா வரும். இது ஏற்கனவே கரும்பு போட்ட வயல். இந்த வயலுக்கு இந்த வயல் நல்லா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நல்லா அந்த இதுல வெள்ளைக்கதிர் இருக்குதுலாம், அது ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் தான் அது. அது வந்து நம்ம முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். பூச்சி வந்து இதுலயே வரும், நாத்துலயே வரும். அது அப்பயே கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்னா, நீங்க சொன்னீங்க இந்த பேனு எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, ஆமா. அது மாரி அது ஒரு வகையான அது ஒரு நோய் தான் அதுவும். அந்த பூச்சி தாக்குதல் அது. அது ஃபுல்லா சக் பண்ணி இழுத்துரும். இப்ப இந்த வயலுக்கு இந்த வயல் நல்லா வித்தியாசம். இந்த வயல் கரும்பு போட்டிருந்தோம் ஏற்கனவே. அதாவது 3 வருஷம் 2 வருஷம் கரும்பு போட்ட வயல் ஒரே ஒரு பயிர் இப்ப நெல்லுக்கு வந்திருக்கு. இது வருஷம் ஃபுல்லா நெல்லு தான். இப்போ 20 வருஷமா 10 வருஷமா நெல்லே நட்டுட்டு இருக்கோம். இதோடைய இதோட சொதையும் நல்லா வித்தியாசம் தெரியுது. அதான் மாற்று பயிர் பண்றதுக்கான வந்து இது பார்ப்போம். இதெல்லாம் இப்போ 20 வருஷமா இந்தாண்ட கரும்பு போட்டிருக்கோம். இது நெல்லு போட்டோம். இப்போ புதுசா கரும்பு போட்டிருக்கோம். அது பாருங்க ஒண்ணுமே போடல. கரும்பு எப்படி வளமா இருக்கு பாருங்க. அதுதான் வித்தியாசம். மாற்று பயிர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மத்த பயிருக்கான சத்துக்கள்லாம் அதுல இருக்கும். அதை யாரும் கன்சியூம் பண்றதில்ல. அது வேற பயிர் மாற்றும் போது அதுல இருந்து அது மண்ணுல இருந்து எடுத்துக்கும். நெல்லுக்கான சத்து நெல்லே இருந்து எடுக்க முடியாது. இது வந்து அறுபதாங்குருவை. ஒண்ணு கருங்குருவை, ஒண்ணு அறுபதாங்குருவை இருக்குது. இன்னொரு ரகம் சார். இன்னொரு அம்பை 16ன்னு இட்லி அரிசி அது. எங்க சார் இருக்கு அது? அது வந்து அந்த பகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம போனா பகுதிங்களா? தெரியும். அந்த அம்பை அந்தாண்ட 16. அம்பை 16 அது. அது இட்லி அரிசி அது. ஆ. கருங்குருவை பாத்தீங்கன்னா அது சித்தர்கள் கண்டுபிடிச்சது அது. அது வந்து காடின்னு சொல்லி அதுல இருந்து ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அது தோல் நோய்க்கெல்லாம் நல்லா சிறந்தது அது. காடி அதுல இருந்து எடுக்கிற காடி எடுத்து யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு சத்து, இந்த இரும்பு சத்து, தோல் வியாதி சம்மந்தப்பட்ட எல்லாமே கருங்குருவியில கிளியர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல சித்தர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப ரேரான நெல் இது. நெல்லு தோல் வந்து கருப்பா இருக்கும். அரிசி உள்ள சிவப்பா இருக்கும். இது கருதாங்குருவி பாத்தீங்கன்னா தோல் வந்து லைட் ப்ரௌனா இருக்கும். லைட் வெள்ளையும் கடலும் ப்ரௌனா இருக்கும். அரிசி சிவப்பா இருக்கும். இது கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கும் அறுபதாங்குருவி. இது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ரகம். இது இந்த அல்சரு அது மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அறுபதாங்குருவையா சார்? அறுபதாங்குருவி வந்து இரும்பு சத்து அதிகம். இரும்பு சத்து. இது வந்து தோல் வியாதி இது மாதிரி தான் யூஸ் பண்றது இது. அந்த காலத்துல சித்தர்கள் யூஸ் பண்ணது அரிசின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ரொம்ப சிறந்த அரிசி இது. இன்னைக்குமே ரொம்ப நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன் கருங்குருவை. இப்போலாம் வந்து அதிகமா ரெட் ரைஸ் யாரும் மக்கள் விரும்புறது இல்ல. அதனால அப்படி ரெட் ரைஸ் முடிஞ்சுட்டு வெள்ளை அரிசி தான் நம்ம பழைய காலத்துல இருந்து வெள்ளை அரிசி சாப்பிட்டு பழக்கன்றதுனால எல்லாம் வெள்ளை அரிசி தான் கேட்கறாங்க. அது பாலிஷ்டா கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி நான் தோலை உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். சாப்பிட்றதே இல்லை, ஓடல. அப்புறம் திருப்பி எடுத்துட்டு போய் அரைச்சு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால அது ஒரு அனுபவம் அது எங்களுக்கு. எல்லாமே அரிசியா தான் கேட்கறாங்க, லைட் பாலிஷா கேட்கறாங்க. ஓகே சார். இப்ப 10 ஆண்டு கால அரிசி இயற்கை விவசாய நெல் விதைப்புல வந்து அனுபவம் இருக்கு. எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த 10 ஆண்டு காலம் நீங்க இந்த அரிசி தான் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏதாவது மாற்றம் இருக்குங்களா? மாற்றம்னா எங்களுக்கு வந்து இப்ப நான் இது வரைக்கும் சுகர்லாம் வரல இது வரைக்கும். என்னோட ஆபீஸ்ல நிறைய பேருக்கு சுகர் அதெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு. எனக்கு அந்த இது இல்ல. அம்மாக்கு வந்து பெருசா பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கு. அவங்கலாம் நிறைய அந்த கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதனாலதான் நான் இயற்கை விவசாயத்துக்கே வந்தேன். அவங்க வந்து மர்ம சிகிச்சை பண்ணி வந்தது. இப்ப அவங்க எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டாங்க. இப்ப இது சாப்பிடறதுனால வந்து அரிசி சாப்பிடறதுனால வந்து சுகர் குறையும் கூடுங்கிறத கான்செப்டை விட இந்த உரிக்காம அந்த இது சாப்பிடும்போது என்ன ஆகும், அந்த நார் சத்து இருக்கும்போது பொறுமையா செரிக்கும். பொறுமையா செரிக்கும் போது உடம்புல சுகர் கண்டென்ட் பொறுமையா ஏறும். இப்ப நம்ம நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிடும்போது டக்குன்னு டைஜஸ்ட் ஆகும், டக்குன்னு வந்து சுகர் கண்டென்ட் ஏறும் உங்களுக்கு. ஒரு ஜூஸே குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கும்போது சல்லுன்னு குடிச்சோம்னா உடனே அது ஒரு எச்சோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த சுகர் கண்டென்ட் பாடியில மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் இது இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்றதுனால எல்லா வியாதியும் குணமாயிடுன்றது தப்பான கான்செப்ட். அதை எடுத்துக்கிற அளவு, எடுத்துக்கிற முறை இதெல்லாம் இருக்குது நிறைய. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிக்கும். இதுலயுமே அதே கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. அதுலயும் அந்த இது ஹைபிரிட்லயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. இது அந்த நார் சத்தோட அதிகமா இருக்கிறதுனால இந்த சத்துக்கள் அதிகமா விகிதம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கும் உங்களுக்கு. அதனால இதுல வியாதிகள் ரசாயனம் இல்லாம நம்ம சாப்பிட்றோன்ற ஒரு நம்பிக்கை உடம்பு நல்லா இருக்கு எங்களுக்குலாம். இந்த டாக்டர்கிட்ட போறதுங்கிறது ரொம்ப கம்மியா அரிதா இருக்கு. நான் அதிகமா மருந்து மாத்திரை காபி டீ இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. வெறும் ரேர் தான்.
எப்பயாவது பசினா சாப்பிடுறது. அதனால இந்த அரிசி நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இத்தனை வருஷமா. நாங்க சாப்பிடுறது ஒயிட் தான். அம்மா விரும்பி அதிகமா ரெட் ரைஸ் பிளாக்லாம் சாப்பிடுறதுல கஞ்சி நாங்க நிறைய எடுத்துக்குவோம். கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி, இந்த கருங்குருவை கஞ்சி, இந்த அறுபதாங்குருவை கஞ்சி ஈவினிங்ல. சில டைம்ல மார்னிங்ல வந்து தயிர் சாதம் மாரி இதை எடுத்துக்கிறது. அது இல்லாம நம்ம தூயமல்லி அரிசி, ஆத்திருக்கி நம்ம விளைவிக்கிறத நம்ம சாப்பிடுறோம். நல்லா இருக்கு உடம்பு. இப்போ வந்து இயற்கை விவசாயத்துல ஒரு ஏக்கருக்கு சராசரியா எல்லா நெல் விதைகளுமே எந்த ரகமா இருந்தாலும் ஆவரேஜா ஒரு 22ல இருந்து 23 மூட்டை 25 மூட்டை வரையும் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமா, கிடைக்குது. கிடைக்குது. பட் ஆனா இது நம்ம நார்மலா ரசாயன உரங்கள் மூலமா விவசாயம் பண்ற அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டை விளையும். இது வணிக ரீதியா எப்படி உங்களுக்கு பலனை தரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இயற்கை விவசாயத்தை இப்போ வரணும் வரக்கூடாது அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இந்த மண்ணோட வளத்தை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம்னா ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அது எல்லா விதத்துலயும் மண் வளம் எவ்வளவு ஃபெர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட் நம்ம எப்படி பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம இயற்கை விவசாயத்தோட ஈல்டோ நோய் தாக்குதல் எல்லாமே காரணிகள் வந்து இந்த மண் வளத்தோட சம்மந்தப்பட்டது. எந்த அளவு நம்ம மண்ணை வளப்படுத்துறோம், தக்கப்பூண்டை போட்டோ பசுந்தாள் உரங்கள் போட்டோ, இந்த நம்ம எரு அடிச்சோ இல்லை ஆட்டாம்புழுக்க போட்டோ, ஆடு இந்த கட்டுறது அந்த காலத்துல பண்ணது இதெல்லாமே சேர்ந்தது தான் மண் வளத்தை இன்க்ரீஸ் பண்றது. நீங்க சொல்ற மாதிரி ரசாயனத்துல வந்து அதிகமாக தான் ஈல்டு எடுக்கிறாங்க. இதை வந்து ஒரு போகம் பண்ணினாங்கன்னா அது அவங்களுக்கு ஈக்குவலா ஈல்டு எடுக்கலாம். நம்ம 2 போகம் பண்றோம். அது வந்து பண்ண முடியாது. 2வது இது கொஞ்சம் விலையை கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த வந்து ரசாயன விலையத்தை வந்து ரூ. 20 கொடுக்குறாங்க, இல்லை ரூ. 30 தான். பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டிலலாம் ரூ. 20 ரூ. 30 கிலோ அவ்வளோதான். மேக்ஸிமம் ரூ. 25 தான் எடுத்துக்கிறாங்க. நம்மளோட நெல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதை நெல்லா கொடுக்கும்போது ரூ. 60 ரூ. 70 கையில எடுத்து கொடுக்கும்போது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் வச்சிரும். ஆனால் ஈல்டு இது கம்மி. அதை விட 3 மடங்கு 2 மடங்கு கம்மியா சில டைம்ல கிடைக்குது. ஓரளவு அது கூட நம்ம வந்து ஈல்டு அப்படியே தான் மேட்ச் பண்ண முடியும். பிரைஸ்ல வச்சு தான் மேட்ச் பண்றோம் நாங்க. ஓரளவு நம்ம மக்கள் வந்து அப்பப்ப வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. என்ன இது வந்து ஒரு பல்கா போட்டு பணத்தை எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம வந்து அப்பப்ப குடுக்கறதுனால அந்த பணம் வந்து நமக்கு தங்க மாட்டேங்குது. ஆனா நம்ம மக்களுக்கு வந்து இது திருப்தியா நம்ம இந்த நெல்ல அரிசியை கொடுத்து நல்லபடியா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, நான் வெளி அரிசி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேற அரிசி என்கிட்ட உங்கள்ட்ட கிடைக்கல, உங்களை தொடர்பு கொள்ள முடியல, இல்ல அரிசி இல்ல. அது சக்க மாதிரி இருக்கு. சாப்பிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எப்போ வந்து என்னோட அரிசி திருப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். அந்த அந்த டேஸ்ட்டு, அந்த திருப்தி அவங்களுக்கு இருக்கு. இது நம்ம அரிசி சாப்பிடும்போது. அது வந்து நிறைய கண்கூட சொல்லியிருக்காங்க. சார், இப்ப கரும்பு வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்றோம்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் வெட்டீங்க? அந்த விவசாய முறைகள்லாம் எப்படி என்ன பண்ணுவீங்க சார் இயற்கை முறையில? இது நம்ம அரிசியே கொடுத்துட்டு வந்ததுனால கஸ்டமர் வந்து வெண்ணெய் அடுத்தது வேல்யூ ஆர்டர் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதில் வந்து யோசிச்சதுல நம்ம ஏற்கனவே கரும்பு போட்ட அனுபவம்லாம் இருந்ததுனால ரொம்ப நாளாக கரும்பு போட்டுட்டு இருந்த வயல் தான் அதெல்லாம். நாங்கள் இப்போ இடையில ஒரு 15 வருஷமா போட முடியறதில்ல. அதனால இப்போ கரும்பை போட்டோம்னா க்ரெஷர்லாம் அந்த காலத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அதேமாரி மக்கள் விரும்பினால எங்கள் ஆப்ஷன் பக்கத்தில் ஒருத்தர் க்ரெஷர் போட்டிருந்தார். நம்ம வயலில் ஒரு 1/2 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம அந்த வயலுக்கு போனோம் இல்லைங்களா, அது பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போட்டுருந்தாரு. அதனால வந்து கரும்பு போடலாம். மக்களும் கேட்டாங்க, நாட்டு சக்கரை நாட்டு வெல்லம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதனால அந்த ஆப்ஷன் இருந்ததுனால நம்மளா போட்டு, ஏன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கருங்கும் போது ஆளை போட்டு பண்றது கொஞ்சம் சிரமமான காரியம். ஆளுங்களை மெயின்டைன் பண்ணுறது. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் மட்டும் கரும்பு போட்டு ஒரு தொடர்ச்சியா 5வது வருஷம் 4வது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருக்கு. இந்த டேஸ்ட் எல்லாமே தெரியுது. இது ஒரு 8603 ஒரு வெரைட்டி. அந்த காலத்து வெரைட்டி. வெள்ளத்துக்கும் சர்க்கரைக்கும் இது சிறப்பா இருக்கும். வெள்ளத்துக்கான சர்க்கரைக்குன்னா இந்த COC 8603 ஒரு வெரைட்டி. ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கு. நீங்க சர்க்கரை கூட பார்க்கலாம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. வித்தியாசம் நல்லா தெரியும். ஏக்கருக்கு எத்தனை டன்? இது ஏக்கருக்கு வந்து யூசுவலா நாங்க ரசாயனம் அந்த காலத்துல ரசாயனம் பண்ணும்போதுலாம் 100 டன் கிட்ட எடுத்துருந்தோம். இப்போ சராசரியா ஒரு 40 கிட்ட நெருங்குறேன். இந்தியா 30லேருந்து 35லேருந்து 40 கிட்ட வருது. நம்ம இது சிறப்பா வந்து ஒரு 1/4 ஏக்கர்லாம் போட்டோம்னா, இப்போ லாஸ்ட் டைம் அதை வெட்டினேன். அது சராசரி ஒரு 40 ஏக்கர் 40 டன் ஏக்கருக்கு கிடைச்சது. அது 3/4 ஏக்கர் அது அந்த பகுதி. இப்போ வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நாங்க ஆள் ஆடணும். அதுல ஒரு 40 ஏக்கருக்கு 35லேருந்து 40 எனக்கு சராசரியா கணக்கு பண்ணும்போது 40 டன்னுக்கு எத்தனை கிலோ சர்க்கரை சார்? சர்க்கரை வரும்னா 10%. 4 டன் கிட்ட வரணும். அது எலி வெட்டுலாம் அதிகமா இருந்ததுனால ஒரு 2.5 டன் கிட்ட தான் எனக்கு வந்தது. கரும்பு நல்லா வந்தது. எலி வெட்டு அதெல்லாம் அதிகமானதுல அதுல ஒரு ஏக்கருக்கு வந்து 1 டன் 1.5 டன் சாரி ஒரு 5 டன் 4 டன் எனக்கு வயல்லே போயிடுச்சு. எலி வெட்டு. ஏன்னா சுத்தி நெல்லு. நம்ம வரம்பு வண்டி தான் கரும்பு இருக்கு. அதனால எலி எல்லாமே இந்த வயலுக்கு வந்துருச்சு. எலி வெட்டதுனால ஒரு 10 டன், அதாவது ஒரு 3 டன் கிட்ட வர வேண்டிய இடத்துல எனக்கு 1.5 டன் தான் வந்தது. 3 டன் ஒரு சர்க்கரை வரணும்னா ஒரு அந்த பகுதியில 4 டன்னு 4 டன். இப்போ 30 டன் தான் எனக்கு வந்திருக்கு. ஆனா 30 டன்ல எனக்கு வந்தது என்னன்னா, எலி வெட்டு அதிகமா இருந்ததுனால ஒரு 1.5 டன் தான் எனக்கு சர்க்கரை 2 டன் கிட்ட நெருங்கி வந்தது எனக்கு. 1 டன் எனக்கு லாஸ் பிகாஸ் ஆஃப் எலி வெட்டுங்கிறதுனால. மத்தபடி இப்ப நெல்லாம் நல்லா இயற்கையில தான் பண்றோம். சாரி இந்த கரும்புலாம். இதுவரைக்கும் நம்ம எதுவுமே போடல. நாளைக்கு கடல புண்ணாக்கு
வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு போட்டு மண்ணணைக்க போறோம். அவ்வளோதான். இதை வந்து திரும்பி இந்த மிஷின் கைவண்டியால பாறை அணைப்போம் நாங்க. இல்லைன்னா ஆளால வந்து மண் ஒரு முறை ஆள் அணைச்சிருக்காங்க. இப்போ இருந்தா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் 3 அடியில போடுவாங்க. இது 4 அடியில நான் போட்டிருப்பேன். அந்த கைவண்டி போற அளவுக்கு மண் அணைக்கிறதுக்காக அந்த 4 அடியில போட்டிருக்கேன். இது வந்து பெரிய டிராக்டரால இனிமே போக முடியும். முன்னாடியே நம்ம போட்டிருந்தா நம்ம அந்த பார் கலப்பையால மண்ணை இழுத்துடலாம். பெரிய டிராக்டர் இப்போ போறதான் பயிர் உடையும். அதனால சின்ன வண்டியால நாங்க திருப்பி மண்ணை அணைச்சிருவோம். இப்போ அது இல்லாம சோளை கழிப்போம். இப்போ அந்த அந்த கரும்புக்கெல்லாம் சோளை கழிச்சிருக்கேன் நான். சோளை கழிச்சு 2, 3 முறை போடுவேன். இப்போ இந்த இடைவெளியில நான் தக்கப்பூண்டு விரைச்சிருக்கணும். இதுல தக்கப்பூண்டு விரைச்சிருவேன். தக்கப்பூண்டு விரைச்சி ஒரு மாசத்துல அதை பிடுங்கி அப்படியே போட்டுரும். பயிருக்கு இடையில போட்டுரும். பசுந்தாள் இது. இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. என்னன்னா இதுல போட்டு 30 வருஷம் ஆகுது. இந்த வயல்ல இது வரைக்கும் கரும்புன்னு போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அது மாற்று பயிரா வருது. ஏற்கனவே நெல்லு போட்டு சத்து அந்த நெல்லுக்கான சத்து எல்லாம் இறந்ததுனால இப்ப மேல சத்து கரும்புக்கு தேவைப்படுறதுனால இது பாத்தீங்கன்னா வளமா வந்திருக்கு. மாற்று பயிர்ன்ற ஒரே காரணத்தை தான் இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டே இருந்தோம்னா அது எவ்வளவு சொதை அடிச்சிருக்கு பாருங்க. இந்த நெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒரு 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 காம்பு தான் அது பாருங்க. ஒரு 20, 30 வந்துருச்சு. இதுல ஒரு 6, 7 வந்தாலே ரொம்ப அதிக மகசூல்னு அர்த்தம். இப்ப என்னன்னா பராமரிக்கிறது இந்த வந்து நம்ம எலி வெட்டு தண்ணியை ப்ராப்பரா கட்டி வச்சாலே போதும். இது நல்லா ஈல்டு வரும். சாயாம பார்க்கணும். சாஞ்சிருது கொஞ்சம் 10, 8 மாசத்துல சாஞ்சிருது இது. அதுல உடையுது. அப்புறம் அந்த பன்னி நிறைய வருது. காட்டு பன்னி. அதெல்லாம் இல்லாம இருந்தா எனக்கு 40 டன்னுங்கிறது நல்ல மகசூல். 40 டன்னுக்கு 10% இருந்தா எனக்கு ரூ. 100 குறையாம நான் கொடுக்குறேன் சர்க்கரையெல்லாம். அது நல்ல மகசூல் எனக்கு. சார் இந்த காட்டு பன்னியை ஒழிக்கிறதுக்கு அரசுகிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாரு? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. மயில், காட்டு பன்னி இதெல்லாம் வந்து அரசு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கும். விவசாயத்துல வந்து குரங்கு இதெல்லாம் பயங்கரமான சேதாரங்களை உண்டு பண்ணுது. அது இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, நம்ம இடத்துல அது இருக்கிறோமா நம்மளுக்கு தெரியல. அது பெரிய ஒரு போராட்டம் தான் எங்களுக்கு. அதனால மீன் அமிலத்தை அப்பப்போ அந்த சாணி கரைசல் மீன் அமிலம் வரப்போற மட்டும் அந்த நாத்தத்துக்கு வராது. அப்படி இல்லைன்னா அந்த அந்த கம்பியை கட்டி விட்டோம்னா அதுல வந்து கம்பியை சுத்தி கட்டி விடும் கரும்புக்கு முன்னாடி. அந்த இது போய் மாட்டிச்சு இது குத்துச்சுன்னா குத்துறமா இருக்கும். அந்த அருகருப்பா இருக்கிறதுல அது ஓடி போயிருது. அந்த மீன் அமிலத்தை போட்டாலும் அந்த நாத்தத்துக்கு வர மாட்டாங்க. நான் என்னுடைய அனுபவத்துல பல விவசாயிகள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை காட்டு பன்னி பெருசா சொல்றாங்க. ஆமா. எதிர்காலத்தை விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற சூழல் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. காட்டு பன்னியால ஆகுது. அதுக்கு ஏதாவது என்ன பண்ணா சரியா இருக்கும்னு உங்க அனுபவத்துல ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன பண்ணணும்னா அரசு தரப்புல என்ன எதிர்பார்க்கிறீங்க? இல்ல அரசு கவனத்துக்கு இதை எப்படி கொண்டு போறது? ஏதாவது ஒரு ஐடியா? இது எப்படி பண்றது எங்களுக்கும் தெரியல. அரசு நிறைய வேளாண்மை பொறியியல் துறையில வந்து அதுக்கான ஒரு ஏதோ லிக்விட்லாம் கொடுத்து சுமலுக்கு வராத மாதிரி பண்ணாங்க. அது 100% சக்சஸ் கிடையாது. ஒரு 80%, 70% சக்சஸ் ஆகுது. அது கூட்டாதான் ஏதாவது பண்ணணும். அது எப்படி பண்றது எனக்கும் தெரியல. நிறைய மயில் சேதாரம் இதெல்லாம் இருக்கு எங்களுக்குமே. ஆனா மத்தவங்களை விட எங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால தெரியல. இப்ப காட்டுப்பன்னி ஃபுல்லா அது வயல்ல அடிச்சோம்னா 40 டன் எடுக்க முடியாது. 10 டன் கூட எடுத்துக்க முடியாது. எலி வெட்டால மட்டும் சாதாரணம். ஒரு பகுதி மட்டும் போயிடுச்சு. அப்ப காட்டு பன்னி ஃபுல்லா அடிச்சிருந்ததுன்னா சுத்தமா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அதுல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கான அதிகமா இருக்குன்னா இப்ப உழவனின் நண்பன் சொல்றாங்களா பாம்பு இல்லைன்னு நம்ம பாம்பு நிறைய இருக்கு. அது வந்து அந்த பகுதியில யாருமே நடமாட்டம் ஒரு 8 மாசம் இல்லைனாலே அது உயிரினங்கள் வரதான் செய்யும். எலியோ ஒரு பாம்போ இப்ப அந்த காணொலியில பயிர் வளர்த்துல எவ்வளவு போக முடியும்? 6 மாசம் வரைக்கும் நம்ம போலாம், 7 மாசம் போலாம். அதுக்கப்புறம் உள்ள நுழையவே முடியாதுல்ல. தண்ணி மட்டும் தான் உள்ள போகும். ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தான் அந்த உயிர் ஜீவன்கள்லாம் இருக்கும். அதுவுமே இருந்தா தான் நம்ம உலகத்துல நம்மளும் வாழ முடியும். அதனால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பாம்பு என் வயல்ல நிறைய இருக்கு. கட்டுவீரியன் பாம்புலாம் இருக்கு. என் கண்ணுல இது வரைக்கும் பார்த்ததுல ஆளுங்கிட்ட பண்ணல. ஆனா அது கட்டு தீண்டுச்சுன்னா விஷம் தான், ஆளுங்க உயிரை இழக்கதான் செய்யுது. ஆனா எங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எலி பிடிக்க வருது. நிறைய தாக்கு இருக்கு. ஆமாமா, தாக்குதல் இருக்கு. பாம்புகள் நிறைய இதுல கட்டுவீரியன் எங்கள்கிட்ட இந்த பகுதியில நிறைய கட்டுவீரியன் இருக்கு. கட்டுவீரியன் பாம்பு நிறைய பார்த்திருக்கேன். பட் இருந்தாலும் அது காலில் மிதிச்சிட்டோம்னா கடிச்சிருது. அது மிதிக்காம நம்ம பார்த்து நடந்துதான் போகணும். சுத்தமா வச்சுக்கணும் வயலை முடிஞ்ச அளவு. அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை புல்லை எடுத்து களை எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த களைக்கொல்லியோ எதுவுமே போட மாட்டோம். அதெல்லாம் பல வருஷம் ஆகுது எங்க வயல்ல களைக்கொல்லி எல்லாம் பார்த்து. களைக்கொல்லிங்கிறது இயற்கை விவசாயத்துக்கு ஆப்போசிட். அது அப்படியே போட்டோன்னா விஷம் வருது. உயிர் இப்ப இருக்கிற கேன்சர்ஸ் எல்லாமே அதனால வர்றதுதான் சொல்றாங்க. அதனால இப்ப எப்படி தளர்ச்சி இருக்கு பாருங்க இந்த பயிர்லாம். இது காரணம் என்னன்னா பசுந்தாள் உரங்கள், மண்ணு வளமா இருக்கிறது, மாற்று பயிர். இது 2 தான். அதான் ஒரு வருஷத்துல நெல்லு பண்ணா அந்த இடத்துல வேற பயிர் பண்ணா விளைச்சல் நல்லா வரும். நல்லா இருக்கும். இப்ப அடுத்தது சார், இப்ப நீங்க இந்த நெல் விவசாயம் பண்ணீங்க, கரும்பு எல்லாமே இயற்கை முறையில பண்ணிருக்கீங்க. இப்ப உங்கள்ட்ட எல்லாமே இப்ப நீங்களே டைரக்டா சேல்ஸ் பண்ணிட்டு ஆமா, நானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யாராவது கேக்குறாங்க அப்படின்னா நீங்க கொடுப்பீங்க? கண்டிப்பா கொடுத்துட்டோம். ஸ்டாக் இருந்துச்சுன்னா கொடுத்துடுவேன். முடிஞ்ச அளவு நான் ஏற்கனவே நிறைய மேகசின்லாம் எழுதுவேன். பசுமை எல்லாம் எழுதுவேன். ஆர்டிகல் நிறைய முன்னாடி நிறைய ஒரு 200, 300 டிவி ஷோஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மர்ஸால வந்து சேல் பண்ண முடியாது.
நான் அந்த சதத்துல நான் என்ன பண்ணேன், ஏன்னா நானும் அதை கடந்து தான் வந்திருக்கேன். அப்போ நீங்க ஒரு இயற்கை விவசாயியா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் போய் என்ன பண்ணுவேன், நம்ம ஓரளவு நாலேட்ஜ் நெறைய பேருக்கு தெரியும். நெறைய பேரு பக்குவமா தெரியறது, சொல்றது. ஐயா வந்து இது மாரி புதுசா வந்து நெல்லு போட்டுருக்காங்க. வாங்கிக்கிங்க. அப்படி மீடியாலேருந்து வராங்க அப்படின்னா, மீடியாலயே சொல்றது. அவங்கள ஒரு 4 பேர்ட்ட போய் இப்படி ஒரு 200 ஷோஸ் அவங்கள வந்து டிவில நெறைய வர வைக்கிறது. ஓகே. ஸோ அது மாரி நெறைய பேர் வந்து ஒரு 200, 300 ஃபார்மருக்கு வந்து நெறைய பண்ணி குடுத்துருவோம். நம்ம எந்த காசும் எதிர்பார்க்கறது இல்ல. இது ஸோ அப்படி வந்து நெறைய பேர் வித்து இன்னைக்கு நல்லா வித்துட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா ஃபார்மர் சேல்ஸ் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒரு பயிர் போட போறோம் அப்படின்னா, ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி அத பிளான் பண்ணிடணும். 10 மாசத்துக்கு அப்புறம் இது வருங்கன்னு 4 பேர்ட்ட சொல்லணும் அத. அது இல்லாம மீடியாக்கள் இன்னைக்கு இருக்குது. சோசியல் மீடியாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, அவேர்னஸ் இருந்ததுனாலே, இப்போ 10 மாசத்துக்கு அப்புறம் 10வது மாசம் அறுவடை பண்ணி நீங்க போய் சொல்லும்போது அட்வர்டைஸ்மென்ட் போகாது, போய் சேராது. 10 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஆயத்தமாயிடணும் நம்ம. இத அது பண்ணிட்டு இருக்கேன். இது இவ்வளவு வரும் அவுட்புட் இது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு தகுந்த மாரி இப்ப சோசியல் மீடியாஸ் இருக்கு. அது மாரி நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன் சோசியல் மீடியால சொல்லிட்டே இருப்பேன். ஒரு மாசத்துக்கு ஒரு இடையில கன்டினியூஸா சொல்ல மாட்டேன். கன்டினியூஸா சொன்னாலும் போர் அடிச்சிரும் உங்களுக்கு. டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது கன்டினியூஸா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த பயிர் எப்படி இருக்குன்றத நான் காட்டுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகே சார். அப்ப நீங்க வந்து இப்ப உங்கள நாங்க கான்டாக்ட் பண்ணா, மற்ற நண்பர்கள் யாரா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணாக்க, சார்கிட்ட இயற்கை பாரம்பரியமுள்ள இயற்கை விவசாய அரிசி நெறையா இருக்கு. வெல்லம் இருக்குங்களா சார்? நாட்டு இயற்கை வெல்லம், முறை நாட்டு வெல்லம், சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. இயற்கையில கரும்புமே இயற்கை. ஆ. உற்பத்தி பண்றது அந்த சோடாப்பு மட்டும் அழுக்கு நிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு போடுறாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியல. அது பதம் வராதுங்கிறாங்க இல்லன்னா. ஆமா. அது சோடாப்பு, சுண்ணாம்பு, தேங்காய் எண்ணெய். ஆ. கொஞ்சம் மட்டும் சோடாப்பு போடுறாங்க. அது போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. வேற எந்த கெமிக்கலும் எது அழுக்கு நிக்கிறதுக்கோ, கலர் வர்றதுக்கோ எது கெமிக்கலும் போடுறதில்ல. போடுறதில்ல. அந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நான் பண்ணத கூட. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதனால தேவைன்னா உங்கள கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா, கண்டிப்பா. வாங்கிக்கலாம். இந்த பயிரோட 1வது நாள்ல இருந்து வெட்டுற ஸ்டேஜ், அது கரும்பு, சக்கரை ஆக்குறது வரையும் நான் வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அது ஓ! வந்து வலைதளங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு. இருக்கு. அது நம்ம மக்கள் வந்து நம்பி நம்மள திருப்பி வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. ரொம்ப தெளிவான ரொம்ப ஒரு விளக்கத்த குடுத்தீங்க. சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.